ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குண்டானை வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய்யை போட்டு காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே 3 பச்சை மிளகா, 5 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி புதினா தழை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிரையும் எடுத்து அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 4 கிளாஸ் தண்ணியை போட்டு கொதி வந்தவுடனே அரிசியை போட்டு மீடியத்தில் வச்சு தண்ணி வற்றின உடனே மேலாக்க கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் தூவி 1 ஸ்பூன் நெய் போட்டு மேலே ஒரு தட்டை போட்டு ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் கட்டி வச்சுன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள்.